அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சொத்துன்னு ஒரு வீடு. வீட்டிற்காக 2 பேரும் அடித்து சண்டை போட்டு கட்டி புரண்டனர். சில மாதங்கள் கழித்து முனியாண்டிக்கு வேக வேகமாய் வந்தது. ஒரு சின்ன பையன், நான் பார்க்க பிறந்த பையன், அப்பன் இல்லாத புள்ள, ஐயாவா இருந்து தாங்கினேன், இன்னைக்கு என்னையே எதிர்த்து அடிக்கிறான். அந்த கையின் கருப்பா சும்மா விடுவானா? சாட்சி புட்டானே. மனது முழுவதும் வியாபித்து கிடந்த வெறுப்பு, வைத்த பாசம் வீணாக போன குமுறல். என் முனியாண்டி, வீம்பும் வீராப்பும் யாருகிட்ட? நம்ம தம்பி கிட்டயா? நல்லா இருக்கும்போது வெட்டிக்கிட்டாலும் முடியாதப்ப கூட ஒட்டலேனா அது என்னவே ரத்தம்? தான் ஆடாட்டாலும் தன் சதை ஆடணும்ல, அப்படியா மறத்து போச்சு உனக்கு? முனியாண்டியின் நண்பன் சாமி அண்ணன். சாமி, உனக்கு தெரியாததா? அந்த பையனுக்கு 1 வயசுல இருக்கும் போது எங்க ஐயா செத்து போனாரு. மடியில போட்டு தோல்ல போட்டு கைய புடிச்சு இப்ப தோலுக்கு மேல வளர்ந்துட்டான். அதுக்காக என் மேலேயே முட்டிட்டானே. அட உடுப்பா, 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளியா? நாட்டுல நடக்காததா உங்க வீட்டுல நடந்துருச்சு? சின்ன கழுதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு அதுவும் இந்த நேரத்துலயா உன் கோபத்தை காட்டுறது? இப்ப சரியில்லடா. எனக்கு மட்டும் என்ன துடிக்கத்தானையா செய்யுது? அந்த பையன் எட்டிக்கிட்டு எத்துறது என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. இங்க பாரு, தலையில அவன் அடிச்ச தழும்பு கூட இன்னும் ஆறல. முனியாண்டியின் தம்பி பிச்சையா. பிச்சையாவுக்கு பக்கவாதம். நல்லா இருந்தவருக்கு திடீரென ராத்திரியில் மயக்கமா இருக்குன்னு எழுந்தவன் மயங்கி விழுந்துட்டான். பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சேர்த்து விட்டார்கள். வலது கையும் வலது காலும் விழுந்து விட்டது. வாய் இழுத்து கொண்டது. இருக்கிற ஒத்த வீட்டுக்கு 2 பேருக்கும் தகராறு. சிறு பேச்சாக ஆரம்பித்தது, கைகலப்பில் முடிந்தது. ஏண்டா, இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்தினதுக்கு என்கிட்டே கரெக்டா பேசினா எப்படிடா? நீ கஷ்டப்பட்டதா நான் இல்லைங்கள, அதுக்காக எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துட்டு நான் தெருவுல நிக்கவா? நானும் 2 பிள்ளைகளை வச்சிருக்கேன். என் குடும்பமும் இருக்கணுமே, அதை மனசுல வச்சுக்க. ஏண்டா இப்படி சண்டை போடுறீங்க? உங்க அப்பா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? தாங்க முடியாமல் புலம்பு கொண்டிருந்தால் இவர்களது தாய். அண்ணன் தம்பி வாய் சண்டை குடும்ப சண்டையாக மாறி வார்த்தை தடுத்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டனர். நான் வளர்த்த பையன் நீ என்னையே காலால மிதிக்கிறியா? அண்ணன் தாங்க மாட்ட கோபத்தில் உரும, அதுக்காக இம்புட்டு வளர்ந்த பிறகு நீ கை நீட்டினா என் கை புளியங்கா பறிச்சுட்டு இருக்குமா? தெருவே நாரி போனது. வேடிக்கை பார்த்தவர்களுக்கு மனசுக்குள் குதூகலம். அடுத்த வீட்டு சண்டையில் ஆனந்தமடையும் அல்ப மனசுகள். ஊர் பஞ்சாயத்து. நாய் கூட நியாயம் பேச ஆரம்பிச்சது. மனுஷனாவே சேர்த்துக்க முடியாத ஜென்மம் எல்லாம் இவர்களுக்கு தீர்ப்பு சொன்னது. ஒரு வழியாக பிரிந்து வாழ ஆரம்பித்தது. பேச்சுவார்த்தை கூட அத்து போனது. சில மாதங்களில் தம்பியின் கதி அண்ணனின் காதுக்கு எட்டியது. அண்ணனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. என்னதான் சண்டை ஆனாலும் தம்பி ஆயிற்றே. தன் ரத்தம் கஷ்டப்படுவதை பொறுக்க மாட்டா துக்கம். ஒரு காய்ச்ச தலைவலினா பரவாயில்ல, இது ஆயுசு பூராவும் கஷ்டப்படுற கோளாறு. அட கருப்பா, எங்களதான் தனித்தனியா பிரிச்ச, எங்கேயாவது குடும்பத்தோட சந்தோஷமா நல்லா இருக்கான்ற நிம்மதியை கெடுத்து படுக்க வச்சுட்டியே. ஆனாலும் அவை மரியாதை இல்லாமல் எதிர்த்து மல்லுக்கு நின்னது மரியாதையை கெடுத்து ஊரில் அசிங்கப்பட வச்சு விட்டானே. என்ன வைராக்கியம்! அவனை பார்க்க போக விடாமல் குறுக்கே நின்றது. இந்த பாருங்க, நம்ம தம்பிங்க, நீங்களும் ஒரு குடும்பம் குட்டியானவன். கை நீட்டி அடிச்சா அவன் மனுஷன் தானே. எல்லாருக்கும் வர்ற வேகம் தான். சண்டை போட்டு அத்து போனா இக்கட்டான கஷ்ட காலத்துல கூட போகாம இருக்கணுமா? நீங்க வர்றீங்களா இல்லையா? எப்படியோ நான் போறேன், என்னை பஸ் ஏத்தி விடுங்க. முனியாண்டிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. சரி, அந்த பையன் வேணா நான் அசிங்கப்பட்டதாக நினைச்சுக்கட்டும், கிளம்பு. இருவரும் பெரிய ஆஸ்பத்திரிக்கு செல்கின்றனர். ஆஸ்பத்திரி ப்ளீச்சிங் பவுடர் வாடை நாசியில் ஏறியது. சண்டையை போட்டு அடிச்சுட்டு அண்ணன் அண்ணன்னு உருகிட்டு கிடந்தேளே, இப்ப விழுந்து கிடக்குறீங்க. என்னதான் சண்டையா இருக்கட்டுமே, தம்பி செத்தா கூட இப்படித்தான் இருப்பாங்களா? ஒரு எட்டு வந்து பார்த்தா என்ன? என்ன மனுஷங்க, அப்படி கல் மனுஷங்களா? தம்பியின் மனைவி செல்வி சொல்லி முடித்து காபி வாங்க கடைக்கு வருகிறாள். எதிரே முனியாண்டியும் மனைவியும் வருவதை பார்த்து கடைக்கு போகாமல் திரும்பி வருகிறாள். அவர்களை பார்க்கிறாள். அவர்களும் பார்க்கிறார்கள். ஒன்றும் பேசவில்லை. அவர்களும் மௌனமாகவே கண்களால் தம்பியை தேட போடப்பட்டிருந்த கட்டில்களுக்கு இடையில் தம்பியின் கட்டிலுக்கு அவர்களை அழைத்து செல்கிறாள் முனியாண்டியின் மனைவி. தம்பி,
நமக்கு சோதனையா இது, என்ன பாவமையா பண்ணணும், இப்படியெல்லாம் நடக்குது என்று அடுத்த கட்டிலுக்கு கேட்காதவாறு புலம்பி அழுதாள் அண்ணனின் மனைவி. முனியாண்டி தம்பியின் அருகே செல்கின்றான். வலது கை செத்து கிடக்கிறது. இடது கையை நீட்ட அதை முனியாண்டி தொட தம்பி கெட்டியாக பிடித்து கொள்ள தம்பியின் தலையை தடவுகிறான். கட்டிலுக்கு அருகே தலைப்பக்கம் மண்டியிட்டு குனி. அந்த இழுத்துக்கிட்டு போன வாயால அண்ணே அண்ணேன்னு உளறுனீங்களே, உங்க அண்ணே வந்துருச்சியா, பேசியா? சத்தம் வராத வாயில் இழுத்து கொண்டு உதடுகள் அசைய கொண்டு வந்து பெட்டில் சேர்த்ததிலிருந்து அந்த வாய் தான் பேச முடியாம அண்ணனை தேடி தவிச்சு தவிப்பு. கிட்ட இருந்து பார்த்த எனக்கும் என் பிள்ளைகளுக்கு தாங்க தெரியும், நீங்க வர இம்புட்டு கஷ்டமா? தம்பி மனைவியின் குமுறல் குரல். உங்களுக்கு அவர்தான் சொத்து, அவருக்கு நீங்க தான் சொத்து. இதை விட்டுட்டு உயிரில்லாத சொத்துக்காக அண்ணன் தம்பி ஏயா அடிச்சுக்கிறீங்க? இறுக பிடித்த கைகள் தளரவில்லை. இறுகி போன முனியாண்டியின் மனது உடைந்து சிதறி குனிந்த தலையோடு அந்த மொத்த உடம்பும் குலுங்கி குலுங்கி அழுதது. தம்பியின் கண்களில் கண்ணீர் வடிந்து காது வழியாக அண்ணன் கையை பட்டது. அங்கு வார்த்தை இல்லை. உண்மையான சொத்து இல்லாமல் போன பிறகு சொத்துனா எது, சொந்தம்னா எதுன்னு புரிந்து என்ன பிரயோஜனம்? நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.